மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையே கிடையாது. இருந்தாலும் இந்த தேர்தலில் அவங்க தனித்து போட்டியிட போறோம். நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம். இன்னும் 60 நாள்ல ஆட்சி அதிகாரம் நம்ம கையில வந்துடும். காவல்துறை பூரா நம்ம கட்டுப்பாட்டுல வந்துடும். எஃப்ஐஆர் எல்லாம் நாங்க மாத்திடுவோம். நம்ம மேல போடப்பட்ட எல்லா வழக்குகளும் ரத்து செய்யப்படும். எஃப்ஐஆரே நம்ம ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவோம் அப்படின்லாம் இந்த அமாவாசை 420 ஆதரவு நேத்துக்கு முந்தா நேரத்துலாம் அந்த ஆர்ப்பாட்டத்துல பேசின பேச்செல்லாம் பார்த்திருப்பீங்க. தற்குறிகளுக்கு அது ப்ராப்பர் என்ன எது எல்லாம் தெரியாது, போய் தொலையுது. ஆனால் இவ்வளவு காலமாக அந்த தகவல் வெத்து கழகம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்க தனியா போறோம், தனியா நிக்க போறோம். சமீபத்துல கூட நேர்காணல் ஒரு 60 பேர் அவரு பார்த்தாரு, மீட் பண்ணாரு, பேசினாரு. நீங்க எல்லாம் களமாடுங்க, உங்க களத்துல போய் இறங்கி வேலை செய்யுங்க அப்படிலாம் சொல்லி விட்டாருலாம். ஒரு 7:30 கூட்டி விட்டானுங்க இல்லையா. ஆக்சுவலா உண்மையிலேயே நிஜமாவே இவங்க தனியா தான் களமாட போறாங்களா, நிஜமாதான் உண்மையிலேயே இவங்க தனியா நிக்க போறாங்களா, என்ன ஏது அப்படின்ற விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா. இந்த இடத்துலதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கணும். அதாவது இப்பதான் முக்கியமான இடத்துக்குள்ள வரோம். நம்ம ட்விஸ்டே இப்பதான் இருக்கு அப்படின்னு சினிமால எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இவ்வளவு காலம் உருட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, தனியா நிக்க போறோம்னு. இப்ப திடீர்னு புசியானந்த் டக்குன்னு எல்லா மாவட்ட செயலாளருக்கும் போன் பண்ணி அவர் சார்பாக எல்லாரும் ஆன்லைன்ல வாங்க, ஜூம் மீட்டிங் நடத்துவோம் நம்ம அப்படின்னு சொல்லி ஜூம் மீட்டிங்ல ஒரு கூட்டத்தை போட்டிருக்காங்க. இந்த மாவட்ட செயலாளர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கறாங்களாம். நம்ம கூட்டணி வச்சா எப்படி இருக்கும், கூட்டணி யார் கூட சேரலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா ஜூம் மீட்டிங். எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டா ஒருத்தரும் ஒரு ஊர்ல இருப்பாங்க, உடனே டக்குன்னு கூப்பிட முடியாது இல்லையா. அதனால ஜூம் மீட்டிங் போட்டு ஜூம் மீட்டிங்ல விசாரிச்சிருக்காங்க, கேட்டிருக்காதா ஒரு தகவல் வருது. பூரா தகவல் கழகம் தானே அது. அந்த என்னத்துக்காக இந்த ஜூம் மீட்டிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்கதாங்க ட்விஸ்டே இருக்குது. ஏன்னா 14ஆம் தேதி இவர் டெல்லிக்கு போறாரு. யாரு இவருன்னா, பெரிய இவர் இருக்காருல்ல, அதாவது விஜய், இந்த கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் இருக்காருல்ல, இவர் டெல்லிக்கு போறாரு. 15ஆம் தேதி தான் கூப்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கூப்பிட்டாங்க. அவர் நேர்காணல் இருக்கு, எனக்கு கட்சி பணி இருக்கு, நான் ஆணி புடுங்குற வேலை நிறைய இருக்கு, புடுங்க வேண்டிய ஆணிலாம் நிறைய இருக்கு, அதனால எனக்கு 15 நாள் லீவ் வேணும்னு லீவ் லெட்டர் கேட்டாரு. அவங்க 5 நாள்லாம் கொடுக்க முடியாது, மரியாதையா 5ஆம் தேதி சேரு அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு சம்மன் அனுப்பி விட்டாங்க சிபிஐ. வழக்கு கேட்டதே இந்த கும்பல் தான். போலியா லெட்டர் கொடுத்து வழக்கு போயிட்டு கேட்டாங்க. சிபிஐ இப்போ கையில் எடுத்துருச்சு. தெளிவா சிபிஐ மொத்தமா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இனி விஜய் எந்த காலத்திலையும் தப்பிக்கவே முடியாது. அந்த வழக்குல கண்டிப்பாக A1 இல்லைன்னா கூட அது A1, A2, A3, A4 நிறைய வரும் இல்ல. அதுல ஏதோ ஒரு விதத்துல விஜய் லாக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு. ஏன்னா நடக்காத சம்பவத்தையே மிரட்டி உருட்டி ஒன்றிய அரசாங்கம், அதுவும் பாஜக தெளிவாக தன் பக்கமா எல்லாரையும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. நாடு முழுக்க அந்த வேலையை ரொம்ப தெளிவா செய்வாங்க. பெரிய ஊழல் பண்ணா கூட நீங்க பிஜேபியில சேர்ந்துட்டீங்கன்னா பிஜேபி வாஷிங் மிஷின்ல உங்களை போட்டு எடுத்தாங்கன்னா வெளுத்துருவீங்க, வெண்மையாடுவீங்க, பரிசுத்தமாயிருவீங்க. அது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து சொல்றேன் நான். அதுவும் மோடி அரசாங்கம் உள்ள வந்ததுல இருந்து. நீங்க வாஜ்பாய் காலம்ன்றது வேற. அது நிஜமாவே வாஜ்பாய் காலத்துல இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணாங்க. இது பூரா மிரட்டல் பேர் வழி கவர்மெண்ட் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப விஜய்க்கு என்ன பெரிய நெருக்கடினா, கண்டிப்பாக தனியா நின்னா டெபாசிட் கூட தேராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் தொண்டர்கிட்ட சத்தியம் வாங்குறது. அம்மா சத்தியமா சொல்லுங்க, எனக்கு தானே ஓட்டு போடுவீங்க, நீங்க எனக்கு தானே ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லி கூட்டம் அழுது கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காரு. போலாக்குறைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில செருப்படி கிடைக்குது. பொண்டாட்டி மனைவி 26-27 வருஷம் அவங்க ஒன்னா வாழ்ந்தவங்க, இவரை நம்பி 2 பிள்ளைய பெற்றவங்க போய் என்னை இவன் ஒரு மனுஷனே கிடையாதுங்க, இவர் சைக்கோங்க, இவன் எனக்கு வாழ கூட என்னை வாழ விட மாட்டேங்கிறான், வீடு கிடையாது எனக்கு, நான் லண்டன் சிட்டிசனு, இவனை நம்பி நான் 2 பிள்ளைய வேற பெற்றிருக்கேன், அவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, எல்லாருமே பெரிய நல்ல வளர்ச்சி பசங்க எல்லாருமே இப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு, ஆனா இவன் ஒரு நடிகை பின்னாடி சுத்தி திரியிறான்னு சொல்லி பொது வழியிலேயே அவங்க கோர்ட்ல அவங்க மனு போட்ட உடனே கொஞ்ச நெஞ்சம் இருந்த டேம், ஏற்கனவே விஜய்னாவே ஒரு பெரிய டுபாகூர்னு சொல்லி பேர் இருந்துச்சு. இப்போ இந்த கேஸ் போன பிறகு ஒட்டுமொத்தமா தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பெரிய டேமேஜ் விஜய்க்கு. அடிப்படையில விஜய் யாருக்குமே எந்த உதவியும் செஞ்சதே இல்லை. அதாவது சாப்பிட்ட கையால காக்கா ஓட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க கஞ்சத்தனமாக இருக்கிறவர்களை. ஆனா விஜயை பொறுத்தவரை ஈரக்கையால கூட கை உதற மாட்டார். ஈரக்கைனா ஈரம் இருக்கும் இல்லையா, கை கழுவுன ஈரம் கூட
அந்த தண்ணி கூட அந்த உதறது கூட எங்கேயும் போயிடக்கூடாதுன்றதுல அவ்வளவு தெளிவா இருக்கக்கூடிய ஒரு மகா பிரபு தான் வந்து, மகா கஞ்ச பிரபு தான் வந்து விஜய். ஆனா இதுவரைக்கும் நடத்தப்பட்ட கூட்டங்கள், இதுவரைக்கும் நடத்தப்பட்ட மாநாடுகள், இதுவரைக்கும் நடத்தப்பட்ட பல்வேறு பில்டப்புகளுக்கு பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு சிபிஐ ஒரு கிடுக்குப்பிடி போட்டிருக்கு. இப்போ அவங்க மட்டும் பண்ண மாட்டாங்க இந்த கேள்வி, இன்னும் நிறைய பஞ்சாயத்துகள் இருக்கு. பிஜேபி சொல்ற மாதிரி ஒத்துக்கிட்டு போயிட்டா உடனே ஒரு பெரிய ஆகச்சிறந்த தலைவராக அவங்க அடையாளம் காட்டுவாங்க. இல்லனா இருக்கவே இருக்கு, கைது பண்ணி உள்ள வைக்கிறது ஒரு நாள் வேணாங்க. மாப்பிள்ளைய 1 மணி நேரம் எங்கேயாவது ஒரு ஜெயில உட்கார வச்சாங்கன்னா டோட்டல் க்ளோஸ் கம்ப்ளீட். சாஷ்டாங்கமா வந்து காலில் வந்து ஐயா என்னால முடியாது. ஏன்னா கோல்டன் ஸ்பூன் கிடையாது, இவர் வந்து பிளாட்டினம் ஸ்பூனு. வளர்ந்த விதமே அப்படிதான். அவங்க அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து கடைசியில அப்பனையே துரத்தி விட்டாரு. இதுதான் நடந்த விஷயம். இப்ப சிபிஐ பயங்கரமான ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 15ஆம் தேதி வந்து இவர் போகணும், 14ஆம் தேதியே போறாரு. அப்ப அங்க போனா டெஃபினட்டா நீங்க மரியாதையை இங்க உள்ள வந்துருங்க. ஒரு பக்கம் பவன் கல்யாணம் வச்சு பேசுறாங்கன்னு ஒரு ரூமர் ஓடிச்சுல, ரூமரா உண்மையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் பேசின விஷயம் எல்லா மீடியாக்கள்ல தான் வருது. இதுதான் தகவல் வெத்து கழகமாச்சு, எந்த தகவலையும் உறுதிப்படுத்தாது. ஆமாங்க அவங்களோட என்னோட பேசுறாங்க, நான் அதுக்கெல்லாம் அடி பண்ணல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ 14ஆம் தேதி போவதுக்கு முன்பாக ஒரு முடிவு எடுத்துட்டு போனோன்னு இந்த ஜூம் மீட்டிங்க கண்டக்ட் பண்ணிருக்காங்க. எல்லா ஊர்களுக்கும் 60 பேர் அவன் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்றீங்கல்ல, அந்த 60 பேர்லயும் நீ தான் இந்த தொகுதின்னு சொல்லிட்டா மிச்சம் தொகுதிக்கு ஆள் இல்ல. 234 நாங்க ஜெயிக்க போறோம், நம்ம தான் ஆட்சியை பிடிக்க போறோம்னு ஒரு பக்கம் மாறு தட்டிக்கிறானுங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா 60 பேருக்கு மேல தாண்டல. அவ்வளவுதான் இருக்கு கேண்டிடேட்டோட லட்சணமே. இப்ப கூட்டணி போடலாமான்னு பேச்சுவார்த்தை நடத்துறானுங்களாம். இந்த கூட்டணி எந்த லட்சணத்துல போகும், எப்படி போகும், 14ஆம் தேதி போறதுக்கு முன்னாடியே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு போய் அங்க சாஷ்டாங்கமா காலில் விழலாமா, இல்ல என்ன பண்ணலாம்? இப்படி சிக்க வச்சுட்டா 10 வச்சுட்டிய பரட்டன்ற மாதிரி சிக்க வச்சு ஆதவ் வந்து சிக்க வச்சுட்டாப்ல. சிபிஐ பஞ்சாயத்துக்குள்ள போனதும் ஆதவால தான், தேரை இழுத்து தெருவில் விடுறதும் ஆதவால தான். ஒழுங்கா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளா அமைதியா இருந்தாங்க ரஜினி ரசிகர்கள், அவங்களையும் தூண்டி விட்டு அவங்க தேவையில்லாம ரஜினிகாந்த் குறித்து தப்பா பேசி செருப்படி வாங்குறதும் ஆதவ் தான். ஆனால் ஒட்டுமொத்த செருப்படிகளை யாருக்கு விழும்னா ஆதவுக்கா விழும், விஜய்க்கு தான் விழும். ஏன்னா இந்த மாதிரி அமாவாசை எல்லாம் பக்கத்துல வச்சா எங்க விளங்கும்? எனக்கு தெரிஞ்சுங்க, விஜயை யாரோ ரொம்ப தெளிவாக அழகா டிராப் பண்ணி கரெக்டா எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க உழு கிணத்துல. இல்லைன்னா நான் என்கிட்ட வந்துரு, 2 பாயிண்ட் தான். அது எப்படி தெரியுமா? நீங்க வந்து புலி விரட்டிட்டு வருதுன்னு சொல்லிட்டு மரத்து மேல ஏறிட்ட கதை. இப்போ மேல மரத்து மேல ஏற்கனவே வந்து ஒரு கரடி இருக்கு. நீ புலிகிட்ட கீழே குதிச்சா புலி சாப்பிட்றோம், மேலேயே ரொம்ப நேரம் நிக்க முடியாது, கரடி வேற இருக்கு. இப்ப மாப்பிள்ளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் நம்ம மாப்பிள்ளை சோடி போட்டு போனார்ல விஜய், ஒரே ட்ரெஸ்ல அப்படியே கல்யாண வீட்டுல, கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை கூட அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணல, சோடி போட்டு போனாங்கல்ல. இந்த சோடி போட்டு போன மாப்பிள்ளைக்கு தான் இப்ப வந்து 2 பக்கமும் இருதலை கொல்லி எறும்பா இருக்காரு. என்ன பண்றது, முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, என்ன நடக்கும்ன்றது தெரியல, பொறுத்திருப்போம். இது இடையிலேயே திரிஷா ஏர்போர்ட்ல போகும்போது ஒரு கேள்வி பத்திரிகையாளர் கேட்கறாங்க. திரிஷா எந்த பதிலும் சொல்லாம எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க, எஸ்கேப் ஆகி அப்படியே நகர்ந்துட்டாங்க. உண்மையிலேயே உங்க மேல எந்த விதமான, நீங்க நட்பு தான் வச்சுங்களேன், தைரியமா நின்று பதில் சொல்லலாமே. அப்ப நீங்க ஒளிஞ்சு ஓடுறீங்க, கேள்விகளை எதிர்கொள்ள முடியலன்னா நீங்க தப்பான பெண், தப்பான ஒரு எண்ணத்துல தப்பான உறவு இருக்கு, விஜய்க்கும் உங்களுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு நீங்களே அடையாளப்படுத்திக்கிறீங்க. அந்த செய்தியாளர்கள் ஏர்போர்ட்ல கேட்கும் போது, ஏங்க அவர் என்னுடைய நண்பருங்க, கோ ஆர்டிஸ்ட், நான் பல படங்களை சேர்ந்து நடிச்சிருக்கேன், அவர் கல்யாணத்துக்கு போலாம் வான்னு கூப்பிட்டாரு, நட்பு அடிப்படையில நான் போனேன் நின்னு சொல்லிட்டு போறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப திருட்டுத்தனம் பண்றீங்க, நீங்க தப்பான பெண், ஒரு குடும்பத்தை கலைச்சிட்டீங்க. நல்லா இருந்த குடும்பத்தை, விஜய் குடும்பத்தை கலைச்ச பெருமை வந்து நம்ம திரிஷாவுக்கு தான் இருக்கு அப்படின்னு நீங்க இன்னைக்கு நடந்த சம்பவத்தை வந்து புரிஞ்சுக்கலாம். சோ ஒரு பக்கம் ஜூம் மீட்டிங் டென்ஷன், ஒரு பக்கம் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல, யாரை வச்சுக்கிறதுன்னு தெரியல, யாரை தூக்கி போறதுன்னு தெரியல. விஜய் ரொம்ப அழகாக யாரோ விரித்த வலையில தன்னை அறியாமே மாட்டிக்கிட்டாரு. எனக்கு பாவமா தான் இருக்கு. நானும் டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு விஜய பொழந்துட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கே பாவமா இருக்கு. என்னையா இது, இந்த மாதிரி கொஞ்சமாவது யோசித்து சிந்திச்சு ஏதாவது ஒரு சின்ன உணர்வாது வர வேணாமா? நம்ம மாட்டிக்கிட்டோமோ, நம்ம இவனை நம்பணுமே ஆதவ, இன்னும் நம்மளை கூட சுத்தி இருக்கிறோம் பூராவே திட்டு பயலா இருக்கானே, நம்மளை சிக்க விட்டு வேடிக்கை பாக்குறானுங்களே, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு எந்த உணர்வும் இல்லாம இருந்தீங்கன்னா போற போக்கு மோசமா தான் போகும். என்ன நடக்கும்னு தெரியல. 14ஆம் தேதி போறவரு
போன மாதிரியே கடந்த 2 என்கொயரிகளுக்கு போன மாதிரியே திரும்பி சென்னை வருவாரா, இல்லைன்னா அங்கேயே வந்து சிபிஐ அவரை முடக்கிருமா அப்படின்றது தெரியல. எப்படி ஜனநாயகன் முடங்கி போயிருக்கோ, என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வெயிட் பண்ணுவோம். கத்திரிக்காய் முத்துச்சுன்னா எங்க வரணும்? கடத்தெருவுக்கு தான் வரணும். வேற வழியே இல்லை. ஸோ கத்திரிக்காய் கடத்தெருவுக்கு வருதா, இல்லைன்னா அந்த முட்டை விட்டு கொட்டையை எடுக்கிறாங்களா, கத்திரிக்காய் சொல்றேங்க, விதை எடுக்கிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.